தேவையான சத்து முழுசா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த கான்செப்டை வந்து முழுக்க கொடுக்கக்கூடிய ஒரு மாடல் தான் இது. சரிங்களா? ஒரு மாடு இருக்கு அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய சாணத்தையும் கோமியத்தையும் வேஸ்ட் ஆக்காம முழுசா கொண்டு போய் வயலுக்குள்ள சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்கக உரநீர் அமைப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து மற்ற எந்த கேவிக்கையிலும் இருக்காது. ஈரோடு கேவிக்கையில ஒன்று இருக்கும். அது வந்து இதோட ரொம்ப மினியேச்சரா தான் இருக்கும். சும்மா ஒரு மாடலுக்குன்னு இருக்கும். இது வந்து இதுல இருந்து தான் நம்ம 50 ஏக்கருக்கு தேவையான சத்து இங்கிருந்து தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ஒரு 20 மாடு இருக்கு. ஸோ இந்த 20 மாட்டுல கிடைக்கக்கூடிய சாணத்தை கோமித்தையும் பயிர் செய்யும் போது அந்த சாணத்தை கோமித்து இது மாதிரி கரைச்சி டைரெக்டாக கொடுப்போம். இல்லாத நேரத்தில் அதை உரமாக மாற்றி மண்புழுவாக மாற்றிடுவோம். சரிங்களா? பயிர் இல்லாத நேரத்தில் உரமாக மாற்றுறதுக்கு அந்த சாணியை பயன்படுத்திக்குவோம். பயிர் இருக்கும்போது இந்த சாணத்தையும் கோமித்தையும் வேஸ்ட் ஆக்காமல் டைரெக்டாக தண்ணியோட தண்ணியாக கலந்து கொடுக்கும்போது செடிக்கு உடனடியாக யூரியா கொடுத்த எஃபெக்ட் இருக்கும். இந்த ஜீவாமிரதம் ஒன்று கேள்விப்படும் இல்லைங்களா? ஸோ அந்த ஜீவாமிரத அமைப்பை வந்து நம்ம 2 நாள் டேங்க்கில் சேவ் பண்ணாமல் டைரெக்டாகவே இந்த மாதிரி தொட்டியில் உற்பத்தி பண்ணி அது கூட சில நுண்ணுயிரெல்லாம் சேர்த்து நம்ம கொடுக்குறோம். ஸோ கொடுக்கும்போது பூமியில் இருக்கக்கூடிய கெட்டது செய்யக்கூடிய கிருமி எல்லாத்தையும் அழிச்சிட்டு நல்லது செய்யக்கூடிய ஒரு கிருமியை பூமிக்குள்ள உற்பத்தி பண்ணும். 2வது தலைச்சத்தை வந்து காற்றுல இருக்கக்கூடிய யூரியா சத்தை இழுத்து நைட்ரஜன் சத்தை இழுத்து பூமிக்குள்ள கொடுக்கக்கூடிய விஷயங்களை இந்த கிருமிகளை செய்யும். ஸோ இந்த சாணத்தையும் கோமியத்தையும் டைரெக்டாக நம்ம கொடுக்கறது கூட அதை வந்து இனப்பெருக்கம் செஞ்சு அதை வந்து கரைசலாக ஜீவாமிரத கரைசலாக மாற்றி கொடுக்கும்போது இன்னும் நிறைய நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர் நிறைய உற்பத்தி ஆகும். ஸோ அதுக்கான மாடலு அந்த சாணியும் கோமியத்தினாலும் கோமியம் நம்மளால டைரெக்டாக பிடிக்க முடியாதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த இதை வந்து தரையை வந்து நம்ம ஃபோர்ஸாக தண்ணி வச்சு அடிக்கும்போது அந்த தண்ணியோட தண்ணியாக அந்த கோமியம் சாணம் எல்லாம் கரைஞ்சி இந்த டேங்க்கு வரும். இந்த டேங்க்கு வந்த பின்னாடி இந்த மாதிரி மத்து மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த மத்து மாதிரி இருக்கும்போது அந்த சாணம் கோமியம் அந்த தண்ணி எல்லாமே கரைஞ்சி அந்த நல்ல தண்ணி மட்டும் மேலே தெளிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம மோர் கடையும் போது தண்ணி மேலே தெளிஞ்சு வருது இல்லையா? ஸோ அந்த முறை தெளிஞ்சு வர மாதிரி இந்த தண்ணி எல்லாமே தெளிஞ்சு இந்த டேங்க்கு வரும். இந்த டேங்க்ல இருந்து டைரெக்டாக அந்த டேங்க்கு போகும். 2வது டேங்க் என்னன்னா வடிகட்டுற தொட்டி. அதான் பின்னாடி இருக்கும். அந்த வடிகட்டுற தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஜல்லி மணல் அதுக்கப்புறம் மேலே வந்து செங்கல் தூள் போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி 3 லேயரை போடும்போது வெறும் தண்ணி மட்டும்தான் ஃபில்டர் ஆகி 3வது தொட்டிக்கு போகும். சரிங்களா? அந்த கிருமி இருக்கக்கூடிய தண்ணி மட்டும்தான். அந்த சாணி தூள் ஏதாவது குப்பைங்க ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே இதுக்குள்ளே தங்கிடும். தங்கின பின்னாடி அந்த தண்ணி அதுக்குள்ளே அந்த 3வது தொட்டிக்கு போயிடும். அது வந்து செறிவூட்ட தொட்டின்னு சொல்லுவாங்க. அந்த தொட்டியில் வந்து அந்த கடைசியில் இன்னொரு தொட்டி இருக்கு இல்லையா? அந்த தொட்டியில் ஆட்டாம்புழுக்கு இருக்கு இல்லையா? ஆட்டாம்புழுக்க அதுக்கப்புறம் வேஸ்ட் பழம் அந்தந்த சீசனுக்கு கிடைக்கும் இல்லையா? ஒரு சீசனில் தர்பூசணி கிடைக்கும், ஒரு சீசனில் மாம்பழம் கிடைக்கும், சப்போட்டா கிடைக்கும், பைனாப்பிள் கிடைக்கும். அந்த மாதிரி என்னென்ன பழம் கிடைக்குதோ அந்த பழத்தை எல்லாத்தையும் கட்டி அதுக்குள்ளே போட்டுடணும். கட்டி போட்டு அந்த தண்ணி நல்லா ஊறின பின்னாடி அதுலேருந்து தண்ணி திறந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கூட வந்துடும். வரும்போது இந்த சாணி கோமியத்துக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு குளுக்கோஸ் சத்து தேவை. அந்த குளுக்கோஸ் சர்க்கரை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பழத்தில் இருக்குது. ஸோ அந்த இயற்கை பழத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அதுக்கு கூட கொடுத்தோம் அப்படின்னா ஸோ கெமிக்கலை போடுறத விட இயற்கை முறையில் அது சாப்பிடும்போது ஒரு உயிரி 4ஆம் மாதம் 4, 6, 6, 16, 16, 64, 240 பல மடங்கு பெருகி பல உயிரியாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபில்டருக்கு அந்த டேங்கை வெஞ்சுரியை நம்ம போட்டு ட்ரிப்பு ஏற்றும் போதோ இல்லை தண்ணி போடும்போதோ அந்த ப்ரெஷர் காஜை டைட் பண்ணிவிட்டு ஏற்றி விட்டோம் அப்படின்னா தண்ணியோட தண்ணியாக இதுவும் கலந்து மிக்ஸ் ஆகி டைரெக்டாக தண்ணிக்குள்ள போயிடும். போகும்போது வயல் முழுக்க நம்ம தண்ணி கொடுக்கலாம். ட்ரிப்பு சிஸ்டத்தையும் கொடுக்கும்போது அடைக்காது. ஃபில்டருங்கிறதுனால அடைக்காமல் போகிறதுனால உங்களுக்கு முழுசாக அந்த சாண கோமியம் செறி ஊட்டி அந்த செறி ஊட்டினா அந்த சாணி எருவை வந்து இது சொல்கிறோம் இல்லையா? என்ரிச்மெண்ட்னு சொல்லுவாங்க. மெருகேற்றி அதை கொண்டு போய் கொடுக்குற அந்த எருவு திரும்பவும் செரித்து அதை மாற்றுறதுக்கு அந்த ஆட்டு எருன்றது உடனடியாக செரிக்கக்கூட தன்மை இருக்கும். அதே மாட்டு எருவுனா இந்த வருஷம் போட்ட எருவு அடுத்த வருஷம் தான் பயன்படும். அந்த அளவுக்கு ஸ்லோவாக ப்ராசஸ் ஆகும். ஸோ அந்த மாட்டு எருவையே ஒரு 2 நாளில் நம்ம கரைச்சி மண்ணை எடுத்துக்கிற மாதிரி மண்ணுக்குள்ளே இருக்கிற கிருமி நிறைய டெவலப் ஆகிற மாதிரி செடிக்கு தேவையான சத்து கொடுக்குற மாதிரி மாற்றுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அங்கக உரநீர் அமைப்பு. இது எல்லாருமே போடலாம். இதான இந்த செட்டப்புக்கு ஒரு 5 லட்ச ரூபா செலவாகும். ஒரு 10 மாடு 20 மாடு வளர்க்குறீங்க, ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி மாடலில் நம்ம போட்டுட்டு நம்ம டைரெக்டாக கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த செட்டப் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்கிட்ட 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்குன்னா இந்த மாதிரி 2 பேரல் எடுத்துக்காங்க. இதே செட்டப்புக்கு மேலே ஒரு பேரல் வச்சுக்காங்க, கீழே 2 பேரல் வச்சு புதைச்சிருங்க. புதைச்சிட்டு நம்ம கிடைக்கக்கூடிய சாணத்தையும் என்ன பண்ணால் அதுக்குள்ளே போட்டுகிட்டே இருங்க. கோமியத்தை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு ஒரு பைப் வச்சு திறந்து விட்டீங்க அப்படின்னா அது 2ம் கரைஞ்சி
2 டேங்க் போகிறோம். ஒரு டேங்க் ஃபில்டர் டேங்க்கில் ஊற்றுங்க. ஃபில்டர் டேங்கில் ஊற்ற என்ன ஆகுனா அது கரைஞ்சி அந்த தண்ணி மேலே ஏறும். ஒரு 2 டேங்க்குக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்தோம்னா மேலே தண்ணி ஊற்றும் போது பக்கத்தில் உள்ள டேங்குக்கு மேலே ஏறும் தண்ணி. ஸோ அந்த மாதிரி சிஸ்டத்தில் நம்ம போட்டு ஒரு டேங்கில் ஃபில்டர் போட்டு விட்டு நம்ம ஏற்றணும் அப்படின்னா தெளிஞ்ச தண்ணி மட்டும் மேலே ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வர்றதில் நீங்கள் பழத்தை வந்து கரைச்சி அதில் ஊற்றிட்டு அந்த வெளிச்சம் போட்டு டேரெக்டாக நீங்கள் ஏற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் 15 நாளைக்கு ஒரு முறையோ இல்லை 10 நாளைக்கு ஒரு முறையோ ஒவ்வொரு முறை தண்ணி விடும்போதும் நீங்கள் அந்த தண்ணியில் இந்த சாணம் கோமியத்தை விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம மண் ஒரு 40 வருஷம் அந்த கெமிக்கல் போட்டு ஒரு மாதிரி உப்பு தன்மையாக இருக்கக்கூடிய மண் எல்லாமே மாறி கால் வச்சா குத்துற மாதிரி இருந்த மண் கால் வச்சா மெதுன்னு எப்படி மாறுமோ அந்த மாதிரி சாஃப்டாக மாறிடும். சரிங்களா? அதுக்கு ஒரு 3 வருஷம் டைம் எடுத்துக்கும். அதுக்கு வெறும் இந்த சாணி மட்டுமே கொடுத்தா மட்டும் ஆகாது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு எங்கள் கிளாஸில் வந்து சொல்லித்தரோம். சரிங்களா? ஸோ அதனால் ஒரு மாடலு, இந்த மாடலை நம்ம எடுத்து நம்ம செய்யும்போது நம்ம மண்ணுக்கு தேவையான சத்தை ஒரு மாட்டில் இருந்து கொடுக்கக்கூடிய சாணத்தையும் கம்மிக்கு வேஸ்ட் ஆக்காமல் நம்ம கொடுக்கலாம்.